நண்பர்களே, இன்று மே மாதம் 5ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை 11:30. தமிழக தேர்தல் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் ஒவ்வொரு பிரச்சனையாக தற்பொழுது வந்து கொண்டே இருப்பதை நாம் அவதானிக்கிறோம். தமிழ்நாட்டில் மீண்டும் தேர்தல் வருமா என்றால் வராது என்று சொல்வதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லாமல் இருக்கிறது. அவ்வளவு இடியப்பு சிக்கலாக தமிழ்நாட்டு தேர்தல் இருக்கிறது. மக்கள் விஜய்க்கு வாக்களித்தீர்களா என்றால் ஆம், நிச்சயமாக விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை சந்தித்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை சந்தித்திருக்கிறது. ஏனைய கட்சிகளை துடைத்து எடுத்திருக்கிறது. ஆனால் விஜய்க்கு இருக்கின்ற இந்த 107 சீட்ஸ்களை வைத்துக் கொண்டு ஆட்சி அமைக்க முடியுமா என்றால் முடியாது. யாரை சேர்ப்பது, யாரை இணைப்பது, இது சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ ஒரு சீட்டும் பல 100 கோடி பெறுமதியானதாக தமிழ்நாட்டில் இருக்கிறது. காசு கொடுத்து வாக்கு வாங்குகிறார்கள். காசு கொடுத்துதான் இந்த சீட்டை மாத்தி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது தொடர்பாக பல முக்கியமானவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இன்று நாம் பார்ப்போம். அது உங்களுடைய கமெண்ட்ஸ்ல நீங்க எழுதுங்க. இது என்ன நடக்க போறது என்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் உள்ள நண்பர்களுக்கு தெரியும், உலகத்துல உள்ள அன்பர்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க தொடர்ச்சியாக செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் எழுதுங்க கமெண்ட்ஸ்ல. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். சரி, இந்த சிக்கல் என்ன, இந்த நிலவரம் என்ன, இந்த பிரச்சனை என்ன என்று நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏடி பாலா என்கின்ற ஜேர்னலிஸ்ட் முக்கியமான ஒரு கருத்தை எழுதியிருக்கிறார். அவர் சொல்ற மாதிரியே நான் சொல்றேன். சிறிது காலம் முன்பு நண்பர் ஒருவரிடம் கூறிக்கொண்டிருந்தேன், இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றால் திமுக என்ற கட்சிக்கு அது நல்லது, ஆனால் தமிழ்நாடு வேட்டை காடாகும் என்று அவர் சொல்கின்றார். என்ன விஷயத்த சொல்ல வாரார் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் வென்றால் மீண்டும் எப்போதும் வெல்ல முடியாதபடி கட்சி பலவீனமாகும். ஆனால் 5 ஆண்டு காலத்திற்கு தமிழ்நாட்டுக்கு வரவிருக்கும் சிக்கல்களுக்கு அந்த கட்சி ஒரு அரணாக இருக்கும், ஒரு வேலியாக இருக்கும். இந்த கருத்தை பொதுவாக நான் சொல்லவில்லை. திருப்பரங்குன்றத்தில் மத மோதல்களுக்கு வித்திட்டு தமிழ்நாடு அரசியலை மத அடிப்படையில் மறு வரையறை செய்ய முயன்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நிகழ்வற்ற உறுதியை காட்டி அதை தடுத்தது. இதை செய்யும் நோக்கமும் உறுதியும் அன்றைய நிலையிலே இந்தியாவில் எந்த மாநில அரசுக்கும் இருந்திருக்காது. அது உண்மைதான். அடுத்தது, தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையிலே தொகுதி மறு வரையறை செய்யும் திட்டத்தை தேர்தலுக்கு நடுவே பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த பொழுது அதை அடையாளம் கண்டு உரிய உத்திகளை வகுத்து அதை திமுக என்ற கட்சி தடுத்து நிறுத்தியது. அபாயத்தின் ஒரு பகுதி நீங்கியது. இதை செய்யும் உறுதியும் தமிழ்நாட்டில் வேறெந்த கட்சிக்கும் இல்லை. அது யாரா இருந்தாலும் இதை செய்ய இயலாது. ஆளுநர் அத்துமீறல்கள் தொடர்பில் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அளவிலான துணிச்சலான சட்ட போராட்டத்தை திமுக செய்தது. பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் வராமல் போயிருந்தால் ஆளுநர் தீர்ப்பு ஒரு மைல்கல் தீர்ப்பு. அந்த போராட்டம் முடிந்து விடவில்லை. இன்றைய இந்திய மாநில அரசுகளில் வேறெவரும் இதை செய்திருக்க மாட்டார்கள். அதே போலவே புதிய கல்விக் கொள்கைக்கு எதிரான உறுதியான நிலைப்பாடு, இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு அரணாக நின்று காக்கக்கூடிய கொள்கை நிலைப்பாடுகள். இல்லாவிட்டா இந்திய பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்தா தான் உங்களுக்கு பணம் தருவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தது. ஒரு அரசியல் கட்சியிடம் அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடியது நல்லிணக்கம் நிலவுகின்ற நிலையான அரசியலை தருவதும் மாநிலத்தின் அரசியல் வலுவை குலைக்கும் திட்டங்களை முறியடிப்பதும் தான். இவற்றை திமுக கடந்த 5 ஆண்டுகளில் சிறப்பாக செய்தது. ஆனால் இந்த இரண்டையும் போதிய அளவில் விளக்கி மக்களிடம் அரசியல் செய்ய தவறிவிட்டது திமுக. ஏனென்றால் இவை இரண்டுமே பேசினால் ஆபத்தாகிவிடக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக திமுக பயந்தது. அந்த பயத்தில் உண்மை இல்லாமல் இல்லை. ஆனால் வலுவான களத்தில் வேரூன்றி உயிர்ப்போடு அரசியல் பணியாற்றும் கிளைகளை கொண்டிருக்கிற அரசியல் கட்சியால் அந்த அரசியலை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்க முடியும். ஆனால் திமுகவின் கிளை அளவிலான, ஒன்றிய அளவிலான, மாவட்ட அளவிலான அமைப்புகளின் வேலை என்பது தேர்தலுக்கு மட்டும் உழைப்பது என்பதாக சுருங்கிவிட்டது. அவர்களது அணிகளுக்கு அரசியல் பணி ஏதும் இல்லை. அரசியல் பணிகளின் அடிப்படையில் தொண்டர்கள் மதிப்பிடப்படுவதும் இல்லை. இது திமுகவினுடைய பலவீனம். திமுகவின் இடைநிலை நிர்வாகிகளுக்கும் கூட கட்சி அமைப்பில எந்த மரியாதையும் இல்லை. வென்றாலும் தோற்றாலும் தன் கட்சியை பெருமிதமாக திமுக தான் அறிவித்துக் கொள்ளும். கடந்த கால திமுக காரர்களை போலல்லாமல் இப்பொழுது கட்சி குறித்து எப்பொழுதும் சலிப்பும் சோர்வும் அடையும் கட்சிக்காரர்களையே களத்தில் காண முடிந்தது. ஆட்சியின் பலன்கள் யுத்த பிரபுகளுக்கே போய் சேர்ந்தது. அதாவது திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்துக்கே போய் சேர்ந்தது. அடிப்படை அரசியல் அங்கீகாரம் கூட
கட்சிக்காரர்களுக்கு இருக்கவில்லை. பொன்முடி போன்ற தலைவர்களை கூட சர்வ சாதாரணமாக தூக்கி எறிந்தார்கள். மாவட்ட செயலாளருக்கே அதிகாரம் என்ற நிலையெல்லாம் போய் பிராந்திய பிரபுக்கள் போல பல மாவட்டங்களில் திமுக கோலோச்சியது. அதிமுகவில் இருந்து வந்தவர்களே கட்சி என்ற அளவுக்கு அவர்களின் செல்வாக்கு பெருகியது. அரசியல் என்பது மேலிருந்து ஒருவர் வழங்குவது அல்ல, எல்லோருடைய பங்களிப்பாலும் முகிழ்ப்பது. கிளை வரை பாயும் குடும்ப அரசியல் போக்கு செயலூக்கமுள்ள அணிகள் உருவாவதை, கிளை அளவிலான அரசியல் நடப்பதை தடுத்துவிட்டது. அரசியல் பங்கேற்புக்கு வழி செய்யாத கட்சி அமைப்பு பலவீனம் அடையவே செய்யும். விஜய்க்கு ஜெயலலிதாவுக்கு இதெல்லாம் இருந்ததா என்ற கேள்வி கேட்கலாம். ரசிக மனோபாவத்தில் கட்டமைக்கப்படுகின்ற கட்சிகளுக்கு இவை தேவையில்லை. அதை போலவே சமூகத்தில் ஏற்கனவே இருக்கும் ஒழுங்கின் மீதே பயணிப்பவர்களுக்கு அரசியல் அத்தனை சவாலானது இல்லை. திமுக என்ற கட்சி அடிப்படையில் புதிய ஒரு சமூக ஒழுங்கை உருவாக்குவதற்காக ஏற்கனவே உள்ள அமைப்பை கேள்விக்குட்படுத்தும் இயல்புடையது. இத்தகைய அரசியலை முன்னெடுக்கும் அமைப்புக்கு கண்மூடித்தனமான ஆதரவாளர்கள் இருக்க மாட்டார்கள். அவர்கள் கேள்வி கேட்பார்கள், இல்லாவிட்டால் கேள்வியை வெளிப்படுத்துவார்கள். இப்ப ஜெயலலிதா பாணியில் சர்வாதிகார தலைமையோ விஜய் பாணியிலே ஒரு பிராண்ட் அரசியலோ திமுகவுக்கு ஒத்து வராது. அரசாங்கம் என்று வரும்பொழுது நிறைய மருத்துவமனைகள் கட்டினார்கள், கல்விக்கு உதவும் பல மாணவர் மைய திட்டங்களை செயல்படுத்தினார்கள், பெண்கள் நலனுக்கான உரிமை தொகை என்ற திட்டத்தை இந்தியாவுக்கே முன்னோடியாக கொண்டு வந்தார்கள், நிறைய நூலகங்கள் திறந்தார்கள். ஆனால் போலீஸ் காட்டாட்சியை தடுக்க தவறினார்கள். மீண்டும் சொல்கின்றேன், போலீஸ் காட்டாட்சியை தடுக்க தவறினார்கள். இதற்கு முன்பு எந்த திமுக அரசிலும் இல்லாத வகையில் ஏராளமான லொக்கப் மரணங்கள் இருந்தன. பல்லை, அதாவது வாய்க்குள்ள கல்லை போட்டு பல் உடைத்த காவல் அதிகாரிக்கு, ஒருவருக்கு பல்ல உடைத்த காவல் அதிகாரிக்கு பதவி உயர்வு கொடுத்து அழகு பார்த்தார் ஸ்டாலின். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விவகாரத்தில் எந்த விதமான விசாரணையும் இல்லை, தண்டனையும் இல்லை. அடுத்தது சென்னை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருச்சி என்று பல நகரங்களில் மக்களுக்கு பெரும் அவதியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பஸ் நிலையங்கள் ஊருக்கு வெளியே எடுத்து வீசப்பட்டன. மக்கள் சொல்லோனா துன்பத்துக்கு ஆளானார்கள். அந்தந்த ஊர் முக்கியஸ்தர்களின் ரியல் எஸ்டேட் நலன்கள் இதன் பின்னால் இருந்ததாக மக்கள் வலுவாக சந்தேகித்தார்கள். எந்தவித காரணங்களும் இல்லாமல் ஊராட்சிகளை அருகில் உள்ள நகராட்சிகளோடு இணைத்து மாநகராட்சிகளாக்கினார்கள். இதை எதிர்த்து பெரிய குரல்கள் எழவில்லை. ஆனால் வீட்டு வரி உயர்வு, 100 நாள் வேலை பறிபோவது, கிராம சபை அதிகாரங்கள் பறிபோவது, உள்ளாட்சி நிர்வாகிகளாகும் வாய்ப்பு உள்ளூர் கட்சிக்காரர்களுக்கு போவது என்று ஏராளமான கேடுகளை திமுக செய்தது. சென்னையில் வெள்ள காலத்தில் ஓரளவு மழைநீர் தேங்காதபடி ஏற்பாடுகளை தொடர்ந்து செய்தார்கள். சாலைகள் மோசமான நிலையில் இருக்கிறது, அதை திருத்துவதற்கு இல்ல. எல்லாவற்றிற்கும் மேலாக விஜய் அரசியலை தொடங்கிய பொழுது அதற்கு ஆதரவான பெரும் பாய்ச்சல் இருந்தது. வெறும் கவர்ச்சியால் இளைஞர்கள் ஈர்க்கப்படுகின்றார்கள் என்று ஒரு முக்கியமான விடயத்தை அவர்கள் காணாமல் விட்டு விட்டார்கள். அதன் ஆழத்தை சார்பற்ற சேவைகள் மூலம் அறிந்து கொள்ளும் கட்டமைப்பு இருந்த போதும் இவ்வளவு ஆழமான மாற்றம் நிகழ்ந்ததை எப்படி கணிக்க தவறினார்கள் என்பதுதான் வியப்பு. அதைவிட வியப்பு, அப்படி ஒரு மாற்றம் நிகழ தொடங்கியிருந்த நிலையில் அதை கிளை, ஊர், தெரு அளவில் எதிர்த்து இளைஞர்களை தங்கள் வழிக்கு கொண்டு வரும் அரசியல் முன்னெடுப்பை அவர்கள் செய்யவே இல்லை. கட்சி கட்டமைப்பு, அடுத்தது மக்கள் திரள், அடுத்தது கிராஸ் ரூட்ஸ் பொலிட்டிக்ஸ், அணிகளை அரசியல் படுத்துவது என்பதற்கு திமுகவிடம் திட்டமே இல்லை. ஒரு திமிர்ல அவர்கள் இருந்தார்கள். தனிநபர் பிராண்ட் அரசியலே போதுமானது என்று மேல்மட்ட தலைவர்கள் கருதியதே இந்த அசட்டைக்கு காரணம். மக்கள் திரள் அரசியலை முன்னெடுத்தால் கட்சிக்குள் மாறுபட்ட கருத்துக்கள் முகிழ்க்கவே செய்யும். ஒரு உள்கட்சி ஜனநாயக அரசியலால் தான் அதை கையாள வேண்டியிருக்கும். அதை செய்வதற்கு வீம்பு காட்டினால் இப்பொழுது தலைகுனிந்தே தீர வேண்டி இருக்கும். அது நடந்திருக்கிறது. இப்ப போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. போராட்டங்கள், துப்புரவு தொழிலாளர் போராட்டங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டன, கைது செய்யப்பட்டார்கள், குண்டர் சட்டத்தில் போட்டார்கள். போராடி எங்களிடம் எதுவும் வாங்க முடியாது என்று திமுக திமிராக சொன்னது. சாம்சங் தொழிலாளர் போராட்டம் முதன்மையாக தொழிற்சங்க பதிவுக்கான ஒரு விஷயம். அதை செய்திருக்கலாம், இழுத்தடித்து பெரிதாக்கினார்கள். அந்த போராட்டத்தின் தலைவர் முத்துக்குமார் மீது வழக்குகள் தொடர்ச்சியாக பாய்ந்தன. இந்த தொழிலாளர்கள் எல்லாம் யாருக்கு வாக்களித்திருப்பார்கள்? அடுத்தது ஆயிரக்கணக்கான கௌரவ விரிவுரையாளர்கள்
நிரந்தர வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு திமுக அரசை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். அவர்களுக்கு கிடைத்தது 5000, 10,000 சம்பள உயர்வு மட்டும்தான். தற்காலிக வேலையிலாவது கோடைக்கும் சேர்த்து ஊதியம் கேரளத்தை போல 50,000 என்று ஊதியம் கிடைத்திருந்தால் அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள். வேலை வாய்ப்பை எதிர்பார்த்திருந்த பலருக்கும் கிடைத்தது தற்காலிக வேலைதான். இவர்கள் எல்லாம் யாருக்கு வாக்களித்திருப்பார்கள்? இப்ப தொகுதி ஒதுக்கீட்டின் பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி, விசிக போன்ற கொள்கை தோழர்கள் அலட்சியமாக நடத்தப்பட்டார்கள். எனவே இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு காரணம் நிதானமும் வாய்ப்பும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லாததால் அவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மக்களுக்கு தமிழக தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை இல்லை. தொங்கு சட்டப்பேரவை அமையும் சூழல் தான் உருவாகி இருக்கிறது. தற்பொழுது நடைபெற்று முடிந்துள்ள இந்த தேர்தலில் டிவிகே அதிக இடங்களில் வென்றுள்ள கட்சி என்ற முறையிலே ஆளுநர் அழைப்பு விடுக்க போகிறார் என்று தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் டிவிகே எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்கவில்லை என்ற நிலைப்பாட்டில் இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அதிமுக கூட்டணிகளை சேர்ந்த கட்சிகள் ஆதரவளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் மட்டுமே அவர் ஆட்சி அமைக்க முடியும், தமிழக முதலமைச்சர் ஆகலாம். இப்ப தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளின் படி டிவிகே அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. 118 இடங்கள் இன்னும் தேவை. யார் தற்பொழுது கொடுக்க போகின்றார்கள்? இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி கொடுக்க போகிறதாம். தமிழகத்தில் தொங்கு சட்டப்பேரவை அமையுமா அல்லது இன்னும் ஒரு தேர்தல் வருமா என்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. இப்ப பெரும்பான்மை அரசை அமைப்பதற்கு தேவையான குறைந்தபட்ச இடங்கள் போதாமல் இருக்கிறது. இப்ப தமிழக சட்டப்பேரவையில் 118 இடங்கள் வெற்றி பெற்றால் தான் ஆட்சி அமைக்க முடியும் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இப்படியான ஒரு நிலைமையில் யார் அவருக்கு உதவி செய்ய போகின்றார்கள் என்பதுதான் தற்போதுள்ள பிரச்சனை. தொங்கு சட்டப்பேரவை ஏற்பட்டால் எத்தகைய நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அரசியல் அமைப்பு சட்டம் விளக்கி இருக்கிறது. இதில் வெற்றி பெற்ற கட்சிக்கு ஆளுநர் அழைப்பு விடுப்பார். அந்த கட்சிக்கு கால அவகாசம் வழங்கப்படும். கிட்டத்தட்ட 15 நாட்கள் அவகாசம் வழங்கப்படும். சட்டப்பேரவையில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான உறுப்பினர்களின் ஆதரவை அந்த கட்சி அல்லது அந்த கூட்டணி உறுதி செய்ய வேண்டும். சில கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கலாம். இதுல திருமாவளவன் ஆதரவு அளிக்கிறாரா, காங்கிரஸ் ஆதரவு அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் இப்ப விஜயகாந்தனோட தேமுதிகவை உள்ளுக்கு எடுத்தா விஜய்க்கு மிகப்பெரிய நெருக்கடியை நிச்சயமாக தேமுதிக கொடுக்கும். இப்ப பேச்சுவார்த்தை மூலமாக அதிகார பகிர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடலாம். அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மையான வாக்கெடுப்பின் மூலமாக நிரூபிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா ஒரு தேர்தல் வருமா என்றால் அதற்கும் கூட சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்று அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். ஆளுநர் முடிவெடுத்து அழைப்பு விடுத்ததன் பிறகு இந்த கட்சிகள் காலை வாரினால் விஜய் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஒருமுறை தலைவர் கருணாநிதி பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் அவர் ஆட்சி அமைத்தார். என்னென்றால் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் 96 இடங்களில் 2006 96 இடங்களில் வென்றது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மொத்தம் 163 இடங்களில் வெற்றி பெற்றதால் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் பாமக துணையோடு ஆட்சி அமைத்தது. ஜெயலலிதா தொடர்ந்து மைனாரிட்டி அரசு என்றே சொல்லிக் கொண்டிருந்தார். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்த பொழுது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷம்தான் பெரிதாக கேட்டது. காங்கிரஸ் கட்சியின் கிரிஷ் சோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி போன்றவர்கள் இந்த கோரிக்கையை பலவிதமாக வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். அதிலும் மாணிக்கம் தாக்கூர் என்ன சொன்னார்னா, மக்கள் முடிவு செய்வார்கள் கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை. இப்ப 2006 மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாதது நம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தவறு என்று தன்னுடைய எக்ஸ் தளத்தில் விரிவாக எழுதினார். ஆனால் இப்போது இருக்கிற நிலைமையில் அடுத்தது தேர்தலா அல்லது ஆட்சியா என்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. யார் யாரெல்லாம் ஆதரவு கொடுப்பார்கள் என்பதுதான் தற்பொழுது மிகப்பெரிய கேள்வி. இப்ப அபிலாஷ் சந்திரன் எழுத்தாளர் சொல்றார், தனிப்பெரும்பான்மை ஆட்சிக்கும் தமிழ்நாட்டின் துணிச்சலுக்கும் வைக்கப்பட்ட வேட்டு தான் விஜயினுடைய வெற்றி. தாவேகா பெற்றுள்ள இடங்கள் தற்காலிகமான எழுச்சியாக மட்டும் இருக்க முடியாது. வளமையாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் அவர்கள் கூட்டணி 150, 160 என்றும், அதிமுக கூட்டணி 50, 60 என்றும் பிரிந்துவிடும். மீதமுள்ள இடங்களே மூன்றாவது அணியினருக்கு செல்லும். ஆனால் விஜய் இந்த 2 கட்சிகளிடமிருந்து உருவி எடுத்து விட்டார்.
70 தொடக்கம் 40 இடங்களை உருவி எடுத்து விட்டார். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 70, அதிமுகவிலிருந்து 40 என்று உருவி எடுத்து விட்டார். இனிவரும் தேர்தல்களில் அவர் மீதான வசீகரம் குறைமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கூட்டணி ஆட்சி, தொங்கு சட்டமன்றம், கட்சிகள் உடைவது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல என்று அவர் சொல்கின்றார். விஜய் இந்த வலுவான தேர்தல் வெற்றி தமிழ்நாட்டை எதிர்காலத்தில் பலவீனப்படுத்துமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இனிமேல் ஒன்றிய அரசை எதிர்த்து ஆளுங்கட்சி குரல் கொடுக்க இயலாது. அமலாக்கத்துறை, சிபிஐ பாயும். கட்சியை தாங்கு பிடிக்கும் முதலீட்டு சக்திகள் பதுங்குவார்கள். கட்சிகள் உடைக்கப்படும். பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை விஜயின் வெற்றியை பாராட்டி ஒரு அறிக்கை விட்டிருக்கின்றார். விஜய் ஒரு விதத்தில் அண்ணாமலை 2.0 தான் என்று சொல்லியிருக்கிறார். 2.0 தான் என்று சொல்லியிருக்கிறார். இருமுனை அரசியல் என்றதைக்குமாக உடைவதன் வழியாக இனி தமிழ்நாட்டால் சுலபத்திலே எதிர் பாஜக நிலைப்பாட்டை எடுக்க இயலாது எனும் நிலை தோன்றிவிட்டது. பாஜக வெல்லவில்லை என்றாலும் அதன் பிரதான நோக்கம் நிறைவேறி இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இது மிக பெரும் சிக்கலாக வந்திருக்கிறது. பார்ப்போம் என்ன நடைபெற போகிறது என்று. நல்லது, மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துமோ, ஹை பட்டன் அழுத்துமோ. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மிக்க நன்றி.